சிறகடி காசு இன்னைக்கு எபிசோடில் மனோஜ் வந்து மாலையிலேருந்து கீழே இறங்கி வராரு. இதை பார்த்த விஜய் எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிகிட்ட போய் கேட்குறாங்க. ரோஹிணி அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த, இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி மழுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் வராரு. முத்து வந்தோன்னு அண்ணாமலை சொல்கிறாரு, இவனை மட்டும் நீ கேட்க மாட்டியே அப்படின்னு சொல்லி. அவன் என்றைக்குமே அங்கே தானே போய் படுக்கிறான், அவனை எதுக்கு நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட சொல்கிறாரு, என்ன இந்த வேலைக்கு போ அந்த வேலைக்கு போன்னு எதுவும் நீ சொல்ல தேவையில்லை, எனக்கு என் படிப்புக்கேற்ற வேலையை நானே தேடிக்கிடுவேன், அதை பற்றி நீ கவலைப்படாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வெயிட்டர் வேலை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்கிறாங்க. நான் ஒன்று வெயிட்டர் வேலை பார்க்க சொல்லலை, அந்த வீட்டில் ஒன்று அவமானப்படுத்துகிறாங்களே, நானும் தானே நிற்க, அதை என்னால் கேட்க முடியல மனோஜ், அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இந்த வீடியோவை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. இதை மீனா பார்த்துட்டு எதுக்கு இவர் இவ்வளோ கோவமாக இருக்காரு காலங்காத்தல் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அந்த டைம் பார்த்து கரெக்டாக உள்ள பாத்ரூமில் குளிக்க போயிடுறாரு. மீனா வந்து ஃபோனை எடுத்து பார்க்கலான்னு போகும்போது முத்து இங்கே வந்து என் ஃபோன் எடுக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி திட்டி அமைச்சு இதோட இந்த எபிசோட் முடியுது.